கிளாஷ் இன் இட்டாலியில நடக்க போற மெயின் ஈவென்ட் மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த மெயின் ஈவென்ட் மேட்ச்ல என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த மேட்சே ஒரு மிகப்பெரிய சொதப்பலா இப்ப மாறப்போகுது. ஏன் அப்படின்றதையும் ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. கிளாஷ் இன் இட்டாலியில மெயின் ஈவென்ட் மேட்சா என்ன மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் ஜாக் ஃபேக்டர். இவங்க ரெண்டு பேருக்கும் WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்ன்றதை தாண்டி இந்த மேட்ச்ல இன்னொரு ஸ்பெகுலேஷன் ஆட் ஆயிருந்துச்சு. அதுதான் இந்த மேட்ச் இப்போ ஹைலைட் படுத்துறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரைபல் சீஃப்கான மேட்ச், அதாவது ட்ரைபல் காம்பாக்ட் மேட்ச். இது வந்து அதாவது ரோமன் ரிங்ஸோட ஃபேமிலி, அதாவது ரோமானிய ரெஸ்லர்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிக்கு மட்டுமே நடக்கக்கூடிய இந்த மேட்ச். அந்த மேட்ச்ல ஒரு பெரிய தலைமை பொறுப்புக்கான மேட்ச், அந்த தலைவர் பதவிக்கான மேட்சும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சும் ரெண்டும் சேர்த்து ஒரே நேரத்தில் நடக்குது. இந்த மேட்ச் ஏன் சொதப்பலாக போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச்ல விளையாடுற ஜாக் ஃபேக்டர் கிளாஷ் இன் இட்டாலியில நடந்த லைவ் இவெண்ட், அதாவது லாஸ்ட் ஸ்மாக் டவுனுக்கு முன்னாடி நடந்த லைவ் இவெண்ட்ல சோலோ சிக்காக்கு எகென்ஸ்டா ஒரு மேட்ச் விளையாடுற. அந்த மேட்ச்ல ஒரு இன்ஜுரி ஏற்படுது. அந்த இன்ஜுரியால இந்த மேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய சொதப்பலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து WWE ஒரு பிக்கெஸ்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல மேட்சா கொடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரோமன் ரிங்ஸ் விளையாட போற ட்ரைபல் காம்பாக்ட் மேட்சே ஒரு பயங்கரமான மேட்ச். அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பையும் டிஃபெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஜாக் ஃபேக்டர் வந்து ஒரு பயங்கர மான்ஸ்டரா காமிச்சிட்டு இருக்காங்க. அவரோட சப்மிஷன் மூவும் பயங்கரமா இருக்கு. அந்த இதனால இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சா கொண்டு போவாங்க. ஒரு சினிமாட்டிக் மேட்சாவே கொண்டு போவாங்க ட்ரைபல் காம்பாக்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். அந்த மேட்சுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்த WWE இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கலா இந்த சோலோ சிக்கா கூட விளையாண்ட மேட்ச்ல ஜாக் ஃபேக்டர் இன்ஜுரி ஆனதுனால மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து உள்ற பூந்து ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணியும், அதே போல ஜாக் ஃபேக்டருக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல ட்ரைபல் காம்பேட் மேட்ச்ல புதுசா ரோமன் ரிங்ஸோட ஃபேமிலியில வெளில இருந்த ஆளை கூட்டு வரலாம், இந்த சோமன் கம்யூனிட்டிக்கு புதுசா ஒரு ஆளை கூட்டு வரலான்ற மாதிரியும் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி இன்ஜுரி ஏற்பட்டு இந்த மேட்ச்ல வந்து ஒரு மிகப்பெரிய சொதப்பல் ஆக இப்ப WWE என்ன செய்ய முடியும்ன்ற மாதிரி இப்போ வந்து கடைசி கட்டத்தில் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பிளான் பண்ணலாமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இந்த மேட்ச் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா கொண்டு போவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க இந்த மேட்ச் நம்ம ப்ரெடிக்ஷன் ஏற்கனவே பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றோம், ரோமன் ரிங்ஸ் தான் இந்த மேட்சை இப்ப ஜெயிக்க போறாரு. ஆனா இந்த மேட்ச் எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க, இந்த மேட்சை குயிக்கா முடிப்பாங்களா, இந்த மேட்சை ஒரு நல்ல மேட்சா கொண்டு போவாங்களா, சினிமாட்டிக் மெத்தட்ல கொண்டு போவாங்களான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜாக் ஃபேக்டருக்கு ஏற்பட்ட இன்ஜுரியால இந்த மேட்ச் என்ன நடக்க போகுதுன்றதே ஒரு கேள்வி குறி. ஏன்னா கன்ஃபியூஷன் சூழ்நிலைக்கு WWE தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஜாக் ஃபேக்டருக்கு ஏற்பட்ட இன்ஜுரியை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.